நம்ம பேசிட்டு இருக்கிற நாள் வந்து மாநாடு முடிந்து 8 நாள் ஆகிப்போச்சு. கரெக்டா? கரெக்ட். 8 நாள் ஆகிப்போச்சு. ஜனநாயகம் ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஆமா தானே? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளைக்கே முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் இப்போ என்ன பேசிட்டு இருக்காரு விஜய்? எங்க இருக்கார் விஜய்? என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு முழு நேர அரசியல்வாதி 1.5 வருஷத்துக்கு மேலே கட்சி ஆரம்பிச்சு இன்னுமே நீங்கள் வெளியே வர மாட்டேன்றீங்க. இன்னுமே ராம்பாக்கில் உங்களை கட்டி பிடிக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டிருந்தா எப்படி அரசியல் நடத்த முடியும்? கட்டாயமான நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இது வந்து இவ்வளவு நாள் ஷூட்டிங்க காரணம் சொன்னீங்க. இனிமேலும் நீங்கள் வந்து பிக் அண்ட் சூஸாக இருக்கக்கூடாது. அவர் அந்த சிங்கம் கதை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, சிங்கத்துக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்பதான் வேட்டைக்கு வெளியே வருங்கிறார். வேடி பார்க்க வராதான், வேட்டைக்கு பார்க்க வராது, வேட்டைக்கு வரும்ன்றார். அது சிங்கத்துக்கு ஓகே, அதுக்கு பசி எடுத்தாதான் வெளியே வந்து வேட்டையாடும். நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய தினசரி பிரச்சனைக்கு நீங்க வந்து குரல் கொடுக்கணும். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து குரல் கொடுக்கக்கூடாது சிங்கமாட்ட. நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனையை வந்து நீங்க களத்தில் நிற்கணும். அதில் நீங்கள் இதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க, எதிர்ப்பு தெரிவிங்க, அது வேற பிரச்சனை. ஆனால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனைக்கு நீங்கள் டிக் மார்க் அடிக்கணுமா? தேவையில்லை. ஆனால் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் நடக்குதா இல்லையா? அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு குரல் கொடுக்கணும் இல்லை?